ஆணவ மறைப்புள்ள விஞ்ஞானகலருளே அணுசதாசிவர் என்று அட்டவித்தே சூரர் அரிப்பற்ற 7 கோடி அருள்மகா மந்திரர் என்றும் மானுடை பிரளயாகலருள் ஈரண்மர்கள் வயங்கு ஈர் உருத்திரர் என்றும் வன்மையும் திண்மையும் அமைந்த உருவில் தேசுமல்கு சதருத்திரர் என்றும் நீள்நீல சகலருள் பிரமன் மாலாதியா நிகழ்வுயிர் அனந்தம் என்றும் நிற்கு நிரலறிய நினை நித்தலு நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி சேணமரர் பரசு நின்னடியில் வைத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு என்னும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பாமன் சுவாமிகளின் கருணையினாலே இந்த சந்திப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாமன் சுவாமிகளின் அருள் எல்லா குடும்பங்களிலும் பெருக வணங்குகிறேன். நமக்காக சுவாமியுடைய உழைப்பும் அவருடைய உணர்வுகளும் என்று நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அவர் கொடுத்த அருள் காணிக்கை இப்போ மகாதேஜ மண்டல சபை மூலமாக இலவசமாக வெளியிடப்பட்ட அந்த போதுவார் மூலமாக பாடப்பட்ட பாமன் சாமியின் பாடலான உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 27வது பாடலை இப்பொழுது கேட்டிருப்பீர்கள். இந்த 27வது உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்பது தத்துவமசி பயிற்சி பாதை. நீ அது ஆகின்றாய். யார் கேட்டு பயிற்சி செய்கிறீர்களோ அவங்க நீ அது ஆகின்றாய் என்ற தத்துவமசி பயிற்சி பாதை. அதில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆன்மாவின் யாத்திரை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இதில் இருக்குது. இப்போ அதெல்லாம் தான் நீங்கள் பழகிட்டு வரீங்க. நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இதில் வர்றது 27வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இனிக்கும் முக்திக்கு தலைவனை தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தளத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. ஆன்மாக்கள் 4 வகைப்படுகிறது. 4 வகையில் வாழ்கின்றன. 4 வகையாக இருக்கு ஆன்மாக்கு. 4 வாழ்ந்துன்னு இருக்குது, எதுவும் சாகலை. அப்போ அது என்னதுன்னா ஒன்றும் இல்லை, கலர்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது கடைசியில் அதில் தான் முடியும். விஞ்ஞான அகலர், விஞ்ஞான கலர் 1, 2வது பிரளய கலர், 3வது சகலர், 4வது கேவலர். 4 வகை ஆன்மா இந்த உலகத்தில் இருக்குது. உலகம் முழுக்க எங்கே போனாலும் 14 உலகத்திலையும் 14 உலகத்தையும் 4 வகை ஆன்மாக்கள் இருக்கின்றன, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இதில் முதல் டாப் நம்பர் 1 வந்து விஞ்ஞானகலர். சரி, விஞ்ஞானகலர் யார் அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னா,
ஆணவம் கண்மம் மாயைன்னு 3 இருக்குது குற்றங்கள், மலக்குற்றங்கள். ஆணவம் மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு லேசாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, சன்னமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆன்மாக்கள் குறைவாக இருக்கிறவங்க விஞ்ஞான கலர். ஆணவமும் கண்மமும் இருந்தால் பிரளய கலர். ஆணவம் கண்மம் மாயை 3 இருந்தால் சகலர். உடம்பு எடுத்திருக்கும், அது 3 ஆணவம் 3 எல்லாமே இருக்கும், பிற உடம்பே எடுக்காமல் இருக்கும், மாயை இருக்காது, அது உடம்பு இருக்காது, அது கேவலர். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அதை வச்சு பிரிக்கிறாங்க. 35 மார்க்கு, 70 மார்க்கு, ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு பிரிக்கிறாங்களா. ஏ கிரேட் வந்து விஞ்ஞான கலர், அவங்களுக்கு ஆணவம் கொஞ்சமாக இருக்கும். சரி, அவங்கள அந்த லிஸ்ட்டில் யார் வராங்க அப்படின்னும் பொழுது அனு சதாசிவன் வராங்க அந்த லிஸ்ட்டில். அவங்க வந்து அனந்தர்னு 1, சூக்குமர்னு 1, 2, 3 சிவோத்தமர், 3, 4 ஏகருத்திரர், 5 ஸ்ரீகண்டர், 6 ஏக நேத்திரர், 7 திரிமூர்த்தி, 8 சீகண்டி எனும் எண்மர். இந்த 8 பேருக்கு அப்புறம் வித்யேஸ்வரர்னு ஒருத்தர் வர்றார். அது ஒன்று ஈஸ்வர தத்துவத்தில் 7 கோடி மகா மந்திரம் வராங்களாம். அதுதான் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்கார். அடுத்ததா ஆணவம் கண்மம் எனும் 2 மலம் இருக்குது. அந்த மாயை கொண்டவங்க அந்த ஆணவம் கண்பாவும் ஆணவமும் கண்மமும் இருக்கும். மாயை இருக்காது, உடல் இருக்காது. மாயைன்னா உடல் கிடையாது அவங்களுக்கு. ஆணவம் இருக்கும், கர்மா இருக்கும் அவங்களுக்கு. கர்மா இருந்தால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். ஆணவம் இருந்தால் தான் அவங்களால நடக்க முடியும், செயல்பட முடியும். ஆணவம் கர்மம் 2 இருக்கும். அவங்க பேர் பிரளயகாலர்னு பேர். அவங்க ஸ்ரீகண்டர், வீரபத்ரர், பிரகிருதி, மத்தக உத்தமர் என்பர் அப்படின்னு இருப்பாங்க. மத்தக உத்தமர்னு 1, அவர் கூட 8 பேர். கலை மத்தக உத்தமர் உருதுரர் அப்படின்னு பேர், அவர் கூட 8 பேர், மொத்தம் 18 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வலிமையான திடமும் அந்த உடம்பும் கொண்டவங்க 100 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த 118 பேர் தான் இந்த 14 உலகில் இருக்கிற எல்லா அண்டங்களையும் 224 அண்டமும் பூனமுன்னு சொல்லுவார் சுவாமி அந்த சிவஞான தீபத்தில். அதை தாங்கி பிடிச்சின்னு நிற்கிறாங்களாம். அந்த காற்றிலேயே ஆகாசத்திலேயே அவங்க தாங்கி பிடிச்சின்னு நிற்கிறாங்களாம், ஒன்று மோதிக்காமல். இப்படிலாம் சிவஞான தீபத்தில் எழுதியிருப்பார் சுவாமி. இவங்க வந்து ஆணவம் கண்மம் 2 இருக்கும். அவங்களுக்கு இவ்வளோ தூரம் போய் அதுக்கு மேலே அவங்க அதில் தான் போக முடியுது அவங்களால. அது வரைக்கும் தான் இருக்காங்க. இதுக்கு பிறகு சகலர்னு 1 வராங்க. ஆணவம் கண்மம் மாயை 3 இருக்கவங்க யார் அப்படின்னா 3 மலம் கொண்டவர்கள் சகலர். இவங்க யாருன்னா திருமால் இதில் தான் வரார், பிரம்மன் இதில் தான் வரார். திருமால் பிரம்மன் முதல் எறும்பு தாவரம் வரை வாழும் எல்லாரும் நாமளும் இருக்கோம். அப்போ திருமால் பிரம்மனே இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறது, எறும்பும் தாவரமும் இருக்குது, இதில் தான் இருக்குது எல்லாரும். ஏன்னா மறுபடியும் பிறப்பெடுத்து தானே இருக்கோம், தசாவதாரம் எடுக்கிறாரு இல்லைங்களா. அதில் 10 பிறப்பு எடுக்கிற எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்தாகணும். இந்த உடம்பு எடுத்துடுறோம், அதுதான் இதில் கொடுக்குறாங்க. 3 மலம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கேவலர் என்பவர்கள் உடல் வேண்டி ஆன்மாக்கள் கியூவில் நிற்கிறாங்க. இறைவனிடம் காத்து கிடக்கும் இந்த ஒழுங்கை நாள்தோறும் நிட்டையில் நினைக்கிறேன், எனக்கு உணர்த்தி அருளி ஆட்கொள்க. இது வரைக்கும் உங்களுக்கு சுலபமாக புரியுது. இத்தோடு இன்னும் நிறைய இருக்குது விளக்கம், அதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீ புக் வாங்கி படிச்சிங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த புரிய வைக்கிறதுக்கு திணறும். சுலபமாக புரியுற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வரைக்கும் இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. 27வது பகுதி இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. அடுத்ததில் நான் அடுத்து சந்திப்போம். வணக்கம்.